Good morning, students. இன்னைக்கு IEMல 2 mark and 3 mark. 2 mark and 3 mark பார்க்க போறோம் யூனிட் வைஸ். ஓகேவா? கொஞ்சம் ஸ்கேன் கம்மியாக தான் இருக்குது, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் தான், ஜஸ்ட் கீப் இன் மைண்ட். ஸோ மைண்டில் வாங்கினாவே போதும். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட்? என்னென்ன லேஅவுட் இருக்குது? ஓகேவா? தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லாதீங்க, ரெண்டுத்துக்கும் தமிழில் தான் பேசுகிறோம். யூ கேன் ரைட் இட். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேஅவுட்? ப்ராடக்ட் லேஅவுட் ஆர் லைன் லேஅவுட், process layout or functional layout, static product layout or fixed position layout. Fixed position layout. அவ்வளவுதான், 3 பேர். The next question, write short notes on fixed position layout. Write short notes on fixed position layout. ஓகேவா? fixed position ஒரு ஏரோப்ளேன் படத்தை போட்டிருப்போம். இதுல மேனு, மெஷினு, டூல்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து the work piece, that is job நோக்கி வந்து ஜாப் ஒரே இடத்துல ஃபிக்ஸடா இருந்தா அதுக்கு பேரு ஃபிக்ஸட் பொசிஷன் லேஅவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த வேரியஸ் டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் லேஅவுட்? லேஅவுட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு? ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட், ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட், ஃப்ளோ டயக்ராம், ஸ்ட்ரிங் டயக்ராம், டெம்ப்ளேட்ஸ், மாடல்ஸ். ஏதாவது 2-3 பேர் ஞாபகம் வச்சு எழுதினாலும் போதும். Name any 4 material handling equipments: industrial trucks, cranes and hoist, conveyors, containers. ஓகேவா? 4 பேர் கொடுத்துருக்கோம், ஏதாவது 4-5 எழுதுனா போதும். அடுத்து, what are the various types of maintenance and explain any one? என்னென்ன எக்ஸ்பிளைன் மெயின்டெனன்ஸ் இருக்கு? பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ். ஏதாவது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பிரேக் டவுன்னா என்ன? மெஷினோட பார்ட்ஸ் உடஞ்சி போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணா அதுக்கு பேரு பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் காஸ்ட் ஆஃப் ஆக்சிடென்ட். காஸ்ட் ஆஃப் ஆக்சிடென்ட், ஆக்சிடென்ட்டோட காசு என்ன? டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட். ஆக்சிடென்ட் ஆனவருக்கு கொடுக்குற காம்பன்சேஷன், மெடிக்கல், இதெல்லாம் டைரக்ட் காஸ்ட். மெஷினுக்கான டேமேஜ், லீகல் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் இன்டைரக்ட் காஸ்ட். அடுத்தது, டிஃபைன் ஆக்சிடென்ட் ப்ரோனினஸ். ஒருத்தருக்கே திருப்பி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அவரை நம்ம ஆக்சிடென்ட் ப்ரோனினஸ் அப்படின்னு சொல்லுவோம். யார் திருப்பி ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்றாங்களோ அவங்கள ஆக்சிடென்ட் ப்ரோனினஸ். அதனால என்ன விளைவுகள்? அவருக்கு ஹெல்த் வீணா போகும், பேட் டெம்பர் ஆவாரு, கண் பார்வை கம்மியா இருக்கலாம். இதனாலலாம் வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் அவருக்கு நடக்கலாம். வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லாஸ்? இண்டஸ்ட்ரியல் லாவில் என்னென்ன டைப் இருக்கு? லா ரிலேட்டட் டு ஒர்க்கிங் கண்டிஷன், வேலை செய்யற இடத்தை பொறுத்துங்களா. இது வந்து ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948ல இருக்கு. அடுத்து, ராஸ் ரிலேட்டட் டு வேஜ் அண்ட் வெல்ஃபேர், சம்பளம் அண்ட் வெல்ஃபேர். வெல்ஃபேர்னா இதர வசதிகள், அது வந்து வேஜஸ் ஆக்ட் 1936ல இருக்கு. அடுத்தது, ராஸ் ரிலேட்டட் டு ஒர்க்கிங் அசோசியேஷன். நம்ம அசோசியேஷன் வச்சுக்கலாமா ஒர்க்கரோட பிரச்சனையை பேசுறதுக்கு? ட்ரேட் யூனியன் ஆக்ட் 1926. அடுத்த கொஸ்டின், ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் அப்படின்னா என்ன? இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்னா தகராறு. என்னென்ன தகராறு இருக்கும்? ஸ்ட்ரைக்கு, லாக் அவுட். லாக் அவுட்னா மொத்தமாக மூடுறது. ஸ்ட்ரைக்கு, ஸ்ட்ரைக்ல டோக்கன் ஸ்ட்ரைக்கு, ஹங்கர் ஸ்ட்ரைக்கு, சாப்பிடாம பண்றது. கோ ஸ்லோ ஸ்ட்ரைக்கு, மெல்லமா வேலை செய்யறது. சிட் டவுன் ஸ்ட்ரைக், உட்காந்துட்டு வேலை செய்யாம இருக்கிறது. அதர் ஃபார்ம் ஆஃப் டிஸ்பியூட்டு, பாய்காட், மொத்தமாக வேலைக்கு வராம நிறுத்து போறது. பந்து, பிக்கெட்டிங் பண்றது, கேரியோ பண்றது. ஓகேவா? அடுத்தது, நேம் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ். இந்த டிஸ்பியூட்டை எப்படி செட்டில் பண்ணலாம்? எப்படிலாம் இதை நம்ம செட்டில் பண்ணலாம்? மீடியேஷன், மீடியேட்டர் வச்சு பேச வைக்கிறது. கலெக்டிவ் பார்கெனிங், மொத்தமாக கூட்டு வச்சு பேசுறது. ஜாயிண்ட் கன்சல்டேஷன், அதில் கொஞ்சம் பேர், ஒர்க்கரில் கொஞ்சம் பேர், மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் பேர் வந்து பேசுறது. ஆர்பிட்ரேஷன், ஆர்பிட்ரேஷனா மத்தியஸ்தம் பண்றது. அதாவது வாலண்டரியா ஒருத்தர் கூட்டு வந்து எங்களுக்காக இதை பேசுங்கன்னு சொல்லி அவரை பண்றதுக்கு பேரு ஆர்பிட்ரேஷன். அடுத்து, அட்ஜுடிகேஷன். அட்ஜுடிகேஷனா ஒரு ஜட்ஜை வச்சு தீர்ப்பு சொல்ல வைக்கிறது. கன்சிலேஷன், கன்சிலேஷன்னா சமரசம் பேசுறது. சமரசம், 2 பேருக்கும் சமரசமா ஏதாவது பேசி முடிவு பண்றது. இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸை எப்படி செட்டில் பண்றது, முடிவுக்கு கொண்டு வர்றது. யூனிட் 1 முடிஞ்சு. நெக்ஸ்ட் யூனிட் 2, டிஃபைன் ப்ரொடக்டிவிட்டி. அவுட்புட் ஆஃப் வெல்த்துக்கும் இன்புட் ஆஃப் ரிசோர்ஸஸ்க்கும் உள்ள ரேஷியோ தான் ப்ரொடக்டிவிட்டி. அப்படின்னா என்ன?
நம்மளோட இன்புட்டை அதிகமாக்காம அவுட்புட்டை அதிகமாக்கினா அதுக்கு பேர் ப்ரொடக்டிவிட்டி. வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி? எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்? டெக்னாலஜிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் மெஷர்ஸ், மோட்டிவேஷனல் மெஷர்ஸ், சைக்காலஜிக்கல் மெஷர்ஸ் அண்ட் மாடர்ன் மெஷர்ஸ். டிஃபைன் மெத்தட் ஸ்டடி. மெத்தட் ஸ்டடினா என்ன? சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் அண்ட் கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் ப்ரெசன்ட் அண்ட் ப்ரப்போஸ்ட் வேஸ் ஆஃப் டூயிங் ஒர்க். நம்ம இப்போ செய்கிற வேலையும் பின்னாடி செய்ய போகிற வேலையும் சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணி கம்பெனியில் அதை அனலைஸ் பண்ணால் அதுக்கு பேர் மெத்தட் ஸ்டடி. அதுக்கு பேர் மெத்தட் ஸ்டடி. அதுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறோம்? ஆப்ரேஷன் ப்ராசஸ் சார்ட், ஃப்ளோ ப்ராசஸ் சார்ட், 200 ப்ராசஸ் சார்ட், மேன் மெஷின் சார்ட், ஸ்ட்ரிங் டயக்ராம், ஃப்ளோ டயக்ராம். 6த்துல ஏதாவது முடிஞ்சது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ரைட் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் யூஸ்ட் இன் மெத்தட் ஸ்டடி. என்னென்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம்? சர்க்கிள் போட்டால் ஆப்ரேஷன், கட்டம் போட்டால் இன்ஸ்பெக்ஷன், தட் இஸ் ஸ்கொயர். அடுத்தது ட்ரையாங்கிளை திருப்பி போட்டோம்னா ஸ்டோரேஜ், டி போட்டால் டிலே, இது மாதிரி ஆரோ மார்க் போட்டால் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேவா? இதெல்லாம் சிம்பிள்ஸ் யூஸ்ட் ஃபார் மெத்தட் ஸ்டடி. அடுத்தது டிஃபைன் ஒர்க் மெஷர்மெண்ட் ஆர் டைம் ஸ்டடி. ஒர்க் மெஷர்மெண்ட்னா டைம் ஸ்டடி. ஒரு ஒர்க்கை வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சு அளந்தோம்னா அதுக்கு பேர் தான் ஒர்க் மெஷர்மெண்ட் ஆர் டைம் ஸ்டடி. வாட் இஸ் ரேட்டிங் ஃபேக்டர்? பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் ஆஃப் is the process by which the time study man compares the performance of operator with his own concept of proper performance. ஓகேவா? அப்படின்னா என்ன? ஒருத்தரோட வேலையை, ஒரு ஒர்க்கரோட வேலையை அவருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நம்ம ஒரு பர்சன்டேஜில் ஸ்கேலில் சொன்னால் அதுக்கு பேர் பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங். நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் அதிகமாக கொடுப்போம், கம்மியாக வேலை செய்கிறவங்களுக்கு கம்மியாக கொடுப்போம். ஓகேவா? கம்பேர்ஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர். ஆப்பரேட்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணுறது பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் ஆர் ரேட்டிங் ஃபேக்டர். நேம் த வேரியஸ் அலவன்சஸ். என்னென்ன அலவன்ஸ் இருக்குது? பர்சனல் அலவன்ஸ், ஃபெட்டிக் அலவன்ஸ், இன்டர்ஃபரன்ஸ் அலவன்ஸ், டிலே அலவன்ஸ், கண்டின்ஜென்சி அலவன்ஸ், பாலிசி அலவன்ஸ். பர்சனல் அலவன்ஸ்னால் என்னது? அவருக்கு திடீர்னு ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை ரெஸ்ட் ரூம் போகணும், அது கொடுக்குறது பர்சனல் அலவன்ஸ். ஃபெட்டிக் அலவன்ஸ்னால் நிறைய வெயிட் தூக்கி போடுற மாதிரி வேலை இருக்குன்னா டயர்ட் ஆகிடும். ஒரே கண்ணு நோக்கி பார்த்து ஆப்டிக்கல் அளக்குறாருன்னா அளக்கும் போது டயர்ட் ஆகும். இப்போ டயர்ட் ஆகிறதுக்காக கொடுக்குற அலவன்ஸ் ஃபெட்டிக் அலவன்ஸ். இன்டர்ஃபரன்ஸ்னால் நடுவில் யாராவது வந்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்காக கொடுக்குற அலவன்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் அலவன்ஸ். சூப்பர்வைசர் வரலாம், மேனேஜர் வரலாம். டிலே அலவன்ஸ். தெர் வில் பி டிலே. சமயத்தில் பார்த்தோன்னா மெட்டீரியல் வரத்துக்கு லேட் ஆகும், இல்லை ஏதாவது நேச்சுரலாக வந்து பஸ்ஸு லேட் ஆகும், இல்லை ஸ்ட்ரைக்காக இருக்கும். அந்த மாதிரி டிலேவுனால இல்லை அவர் லேட்டாக வந்திருக்கலாம், ஓகேவா? இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் டிலேவாக வந்திருக்கலாம். டிலேனால வர அலவன்ஸ் டிலே அலவன்ஸ். கண்டின்ஜென்சி அலவன்ஸ்னா இதர அலவன்சஸ். ஓகேவா? சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு இதுவாக இருக்கலாம், ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்கலாம், இல்லை பொது அறிவிப்பு அறிவிக்கலாம். ஸோ திடீர்னு சொல்கிற அலவன்ஸ் ஆர் சில்ட்ர, அதாவது சொல்ல முடியாத அலவன்சஸ்க்கு பேர் கண்டின்ஜென்சி அலவன்ஸ் ஆர் மிஸ்லேனியஸ் அலவன்ஸ். அது பாலிசி அலவன்ஸ். பாலிசினா கம்பெனியே ஒரு பாலிசி வச்சுருப்பான், இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சால் இவ்வளோ ரெஸ்ட்டு, இத்தனை நாள் வேலை செஞ்சால் இவ்வளோ நாள் ரெஸ்ட்டு அப்படின்னு. அதுக்கு பேர் பாலிசி அலவன்ஸ். Now we will move to unit 3. Define forecasting. Forecasting என்ன? பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே முன்கூட்டியே அனலைஸ் பண்ணி இப்படி தான் நடக்க போகுதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஃபோர்காஸ்டிங். கம்பெனியில் என்ன பண்ணுவோம்? நம்ம பின்னாடி வாங்க வேண்டிய பொருள், இந்த மாதம் ஒரு கார் வந்து இத்தனை விற்கிது, 100 கார் விற்கிதுன்னா இது இப்போ போன மாதம் எவ்வளோ விற்றுச்சு, அதுக்கு முந்தின மாதம் எவ்வளோ விற்றுச்சுன்றதை அனலைஸ் பண்ணி அடுத்த மாதம் எத்தனை கார் நம்ம கம்பெனி சேல்ஸ் ஆகும் அப்படின்னு பின்னாடி நடக்கக்கூடியது முன்னாடியே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் ஃபோர்காஸ்டிங். எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டீஸ். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஆப்டிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் எஸ்டிமேட்ஸ், சேல்ஸ்மேன் எஸ்டிமேட், ட்ரெண்ட் லைன் மெத்தட், காரிலேஷன் மெத்தட் அண்ட் மார்க்கெட் ரிசர்ச். ஓகேவா? வாட் ஆர் த பேசிக் டேர்ம்ஸ் இன் சிபிஎம்? சிபிஎம்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் அதில் என்னென்ன டேர்ம்ஸ்? நெட்வொர்க், ஆக்டிவிட்டீஸ், ஈவெண்ட். நம்ம இந்த கிரிட்டிக்கல் பாத்தில் இப்படி ரவுண்டு போட்டு கோடு கூட போடுவோம். அந்த கோடுக்கு பேர் என்னது? ரவுண்டுக்கு பேர் ஆக்டிவிட்டி, கோடுக்கு பேர் ஈவெண்ட், மொத்தமாக சேர்த்தா அதுக்கு பேர் நெட்வொர்க். மொத்தமாக சேர்த்தா அதுக்கு பேர் நெட்வொர்க். வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? என்னென்ன டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு? மாஸ் ப்ரொடக்ஷன், பேட்ச் ப்ரொடக்ஷன் அண்ட் ஜாப் ஆர்டர் ப்ரொடக்ஷன். மொத்தமாக நிறைய லட்சக்கணக்கில் ஆர்டர் பண்ணோம்னா அது பேர் மாஸ் ப்ரொடக்ஷன். கொஞ்சம் கொஞ்சமாக 100 ஆர்டர் பண்ணால் அதுக்கு பேர் பேட்ச் ப்ரொடக்ஷன். தயாரிச்சோம்னா ஒரே ஒரு பீஸ், இப்போ ஷிப்பு தயாரிக்கும் போது ஒன்று தான் தயாரிப்பான், ஒன்றா தயாரிச்சோம்னா அதுக்கு பேர் ஜாப் ஆர்டர் ப்ரொடக்ஷன். What are the functions of product planning? Market analysis, feasibility study and advanced production planning. இது வந்து என்னது? ப்ராடக்ட் பிளானிங்கோட ஃபங்க்ஷன்ஸ்.
டிஃபைன் பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட்னா என்ன? நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு பொருளை தயாரிக்கிறோம்னா நம்ம வந்து அதுக்கு வந்து செலவு பண்ணணும். செலவு பண்ணுற காஸ்ட்டும் சேல்ஸ் பண்ணி அதை தயாரித்து அதை விற்கும்போது ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும். அதை விற்கும்போது ஒரு 5000 ப்ராடக்ட் விற்றா தான் நம்ம போட்ட முதல் லாபம் கிடைக்குதுன்னா இந்த 5000 ப்ராடக்ட்ன்றது பிரேக் ஈவன் பாயிண்ட். பிரேக் ஈவன் பாயிண்ட். Break even point is a point at which the cost of buying and cost of making are equal. Cost of buying and making are equal. நம்ம ஒரு பொருளை வாங்க போறோம், நம்மளா தயாரிச்சா எவ்வளவு செலவாகும், வெளியில வாங்கினா செலவு எவ்வளவு, இது ரெண்டு மீட்டர் பாயிண்ட்டுக்கு பேர் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஆர் எப்படி சொல்லலாம், நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு பொருள் தயாரிக்கிறோம், ஒரு காருக்கு தயாரிக்கிறேன்னா நீ வந்து 100 கோடி செலவு பண்ணுனா எத்தனை கார் விற்றா 100 கோடி நமக்கு கிடைக்குமோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ். Right? Formula for EOQ. EOQ no economic order quantity. F by V minus V. Q na quantity, F na fixed cost, V na variable cost. V na buying cost. Define quality. Quality na enna? Quality means product of fitness for use. Quality means product fitness for யூஸ். யூஸுக்கு எவ்வளோ ஃபிட் ஆகுது, யூஸுக்கு எவ்வளோ ஃபிட் ஆகுது. ஓகேவா? அதுக்கு பேர் தான் என்னது? யூஸுக்கு எவ்வளோ ஃபிட் ஆகுதுன்னா என்னது? அது ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஒர்க் ஆகிற வரைக்கும் அதுக்கு பேர் குவாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேவா? வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்? ஃபர்ஸ்ட் பீஸ் இன்ஸ்பெக்ஷன், சென்ட்ரலைஸ்டு இன்ஸ்பெக்ஷன், 100% இன்ஸ்பெக்ஷன், ஃப்ளோர் இன்ஸ்பெக்ஷன், சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். ஃபர்ஸ்ட் பீஸ்னா முதல் பீஸ் எடுத்து அளந்து பார்க்கறது. சென்ட்ரலைஸ்னா எங்கெங்கெல்லாம் தயாரிக்கிறாங்க எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ரூமுக்கு எடுத்து வந்து அளக்கிறது. 100% தயாரிக்கிற அத்தனை ப்ராடக்ட்டையும் அளக்கிறது. ஃப்ளோர் இன்ஸ்பெக்ஷன்னா அங்கேயே மெஷின் பக்கத்துலேயே அளந்தா அதுக்கு பேர் ஃப்ளோர் இன்ஸ்பெக்ஷன். மொத்தமாக நம்ம ஒரு நாளைக்கு 1 லட்சம் நட்டு தயாரிச்சோம்னா அதில் கொஞ்சமாக எடுத்து அளக்கணும், சாம்பிள் மாதிரி பண்ணி, அதுக்கு பேர் சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன். அடுத்தது ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். கடைசியாக வெளியில் போகிறது அளந்து அனுப்பிச்சோம்னா அதுக்கு பேர் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். வாட் த 2 மெத்தட்ஸ் ஆஃப் மெஷரிங் குவாலிட்டி இன் ஓகேவா? என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் குவாலிட்டி? SQC. Sorry, this one is SQC, statistical quality control. Statistical quality control. SQC. ஓகேவா? என்னது? statistical quality control. Methods of variables. Methods of variables and methods of attitude. Variable என்னது? நம்ம அளக்கிறது, ஒன்றுத்தையும் அளக்கிறோம். இப்போ ஒரு நட்டு அளக்கிறோம்னா அதோட டயமீட்டர் எவ்வளோ, லென்த் எவ்வளோ, திக்னஸ் எவ்வளோ, த்ரெட்டோட பிச் எவ்வளோ அளந்து சொன்னால் அதுக்கு பேர் மெத்தட் ஆஃப் வேரியபிள். ஆட்ரிபியூட்னா இப்போ ஒரு கடையில் மாம்பழம் வாங்குறோம், மாம்பழத்தை எப்படி அளக்க முடியும்? மாம்பழம் நல்லா இருக்கா இல்லையா, இல்லை எத்தனை இடத்துல ஓட்டம் இருக்குது, இது மாதிரி அதோட ஃபங்க்ஷனை சொன்னால் அதுக்கு பேர் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? அளக்க முடியாத ப்ராப்பர்ட்டிக்கு பேர் ஆட்ரிபியூட்ஸ். அடுத்து நேம் த கண்ட்ரோல் சார்ட் ஃபார் வேரியபிள் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். கண்ட்ரோல் சார்ட் ஃபார் வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ் பார் சார்ட் அண்ட் ஆர் சார்ட். இதுக்கு வந்து பி சார்ட் அண்ட் சி சார்ட். டிஃபைன் த ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க். ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க்னா என்ன? வாட் இஸ் ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க்? ஓகேவா? ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க்னா என்ன? இந்த சிம்பிள் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். இட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிஜெக்டிங் எ குட் லாட். நல்ல பீஸை ரிஜெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் அந்த பேசிஸ் ஆஃப் பேட் சாம்பிள். நம்ம எடுத்த சாம்பிள் அந்த பீஸில் எடுத்திருக்கோம். மொத்தமாக ஒரு பெட்டி ஃபுல்லாக மாம்பழம் இருக்குது, அது 100 மாம்பழத்தில் 2 தான் வீணாக போயிருக்கும். ஆனால் நம்ம அந்த 2 எடுத்து டெஸ்ட் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்? மொத்தமாக வீணாக போயிடுச்சுன்னு சொல்லிடுவோம். அதுக்கு பேர் ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க். வாட் இஸ் கன்சியூமர்ஸ் ரிஸ்க்? ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்செப்டிங் த பேட் லாட். அக்செப்டிங் த பேட் லாட். கெட்டதாக இருக்கும் ஆனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம். எப்படி? மொத்தமாக உள்ளெல்லாம் அழுகி போயிருக்கும். இப்போ தக்காளி போய் கடையில் வாங்குறோம், ஒரு மூட்டை மாம்பழத்தை எடுத்துப்போம், ஒரு மூட்டை மாம்பழம் வாங்குறோம். மேலே இருக்கிறது மட்டும் நல்லா இருக்கும், கீழெல்லாம் அழிப்போம். நம்ம ஏதோ 2 பீஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம், நல்லா இருக்குன்னு வாங்கி போயிடும். கீழே பார்த்தா அத்தனையும் கிட்டத்தட்ட ஒரு 90 மாம்பழம் வீணாக போயிருக்கும். இப்போ அக்செப்டிங் த பேட் ஒன் இஸ் கன்சியூமர்ஸ் ரிஸ்க். ரிஜெக்டிங் த குட் ஒன் இஸ் ப்ரொடியூசர்ஸ் ரிஸ்க். We will move to unit 4. What are the 6 M's? Or M na man, machine, material, money, market and management. Define management. Management na management is a science and art of getting things done. ஒரு வேலையை நடக்க வைக்கிறதுக்கு, நடத்தி முடிக்கிறதுக்கு இருக்கிற சயின்ஸ் அண்ட் ஆர்ட்டுக்கு பேர் தான் அது மேனேஜ்மெண்ட்.
Define organization. An organization is the internal structure. ஒரு ஸ்ட்ரக்சர்டு மெம்பரா இருக்கும். இவங்க மேனேஜர் கத்து, ஒர்க்கர் கத்து, இவங்கன்னு ஸ்ட்ரக்சர்டு மெம்பரா இருந்ததுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் பேரு ஆர்கனைசேஷன். வாட் இஸ் எஸ்பிரிட் டிகாப்ஸ் அப்படின்னா யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். இது வந்து பிரெஞ்சு வார்த்தை. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜர்? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜர்? பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங், டைரக்டிங் அண்ட் கோஆர்டினேட்டிங். What are the good qualities of leader? Intelligence, emotional stability இருக்கணும், loyalty இருக்கணும், technical skills and decision making skills and communication skills. Name the leadership styles. Autocratic style leadership, democratic style leadership and laissez-faire style leadership. Autocratic style னா என்ன? அவர் சொல்றதான் கேட்கணும். ராணுவத்தில் இருப்பான், அது ராணுவ அதிகாரி சொல்ற மாதிரி சொல்றதா எல்லாரும் கேட்கணும். ஒருத்தவங்க சொல்றதா எல்லாரும் கேட்கணும். அதுக்கு பேரு ஆட்டோகிராட்டிக். டெமோக்ராட்டிக்னா எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கருத்து சொல்லி அது மூலயமா நம்ம நடந்துக்கலாம். அதுக்கு பேரு டெமோக்ராட்டிக். லைசஸ் ஃபேர்னா யார் வேணா எப்படி வேணா நடந்துக்கலாம். அதுக்கு பேரு லைசஸ் ஃபேர் டைப் லீடர்ஷிப். வாட் ஆர் த 5 பேசிக் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் நீட்ஸ்? ஓகேவா? பிசியாலஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி நீட்ஸ், சோஷியல் நீட்ஸ், எஸ்டீம் நீட்ஸ் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸ். நேம் த வேரியஸ் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். என்ன டெக்னிக்? ஜிட்னா ஜஸ்ட் இன் டைம், எப்போ வேணுமோ அப்போ பண்ணிக்கிறது. டிக்யூனா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். இந்த குவாலிட்டியை வந்து கீழே இருந்து ஒர்க்கர் லெவல்ல இருந்து மேலே இருக்கிற ஓனர் வரைக்கும் குவாலிட்டியை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிறது. அதுக்கு பேர் டிக்யூஎம். குவாலிட்டி சர்க்கிள். மொத்தமாக ஒர்க்கரில் கொஞ்சம் பேர், சூப்பர்வைசரில் கொஞ்சம் பேர் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்குள்ள குவாலிட்டியை டிஸ்கஸ் பண்ணால் அதுக்கு பேர் குவாலிட்டி சர்க்கிள்ஸ். ஜீரோ டிஃபெக்ட் கான்செப்ட். என்னன்னா ஒன்று கூட வந்து நான் டிஃபெக்டே ஆகாமல் தயாரிச்சா அதுக்கு பேர் ஜீரோ டிஃபெக்ட் கான்செப்ட். ஓகேவா? அடுத்தது 5S. 5Sனா என்னன்றதை பின்னாடி பார்ப்போம். 5S கான்செப்ட். இது இண்டஸ்ட்ரி எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு பேர் 5S கான்செப்ட். இது எல்லாமே மாடர்ன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஜிட்டை பற்றி இப்போ தான் சொன்னோம், எப்போ வேணுமோ அப்போ தயாரிக்கிறது. 5S இப்போ சொல்ல போகிறோம். சார்ட். சார்ட்னா அது அழகாக ஒன்று தனித்தனியாக பொருளை சார்ட் பண்ணி வைக்கணும், அடுக்கி வைக்கிறது. எது தனித்தனியாக குரூப் பிரித்து வைக்கிறது. செட் இன் ஆர்டர், அதாவது ஆர்டரை அழகாக அடுக்கி வைக்கிறது. ஷைன். ஷைனானது எப்பயும் அதை தொடச்சி சுத்தம் பண்ணி வைக்கிறது. ஸ்டாண்டர்டைஸ், எப்பயும் ப்ராடக்டை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி கண்ணாப்பின்னா நிறைய தயாரிக்காமல் மொத்தமாக காம்போனண்ட்டை குறைச்சி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி தயாரிக்கிறது. சஸ்டெயின், நம்ம என்னென்ன பண்ணி வச்சோமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. என்னென்ன பண்ணமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் ஸ்வாட் அனாலிசிஸ். ஸ்வாட் அனாலிசிஸ் என்ன? ஸ்ட்ரென்த்து, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, ஸ்ட்ரென்த்துக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, வீக்னஸ்க்கு கிடைக்கிற த்ரெட்னா பயம். இது அனலைஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஸ்வாட் அனாலிசிஸ். வாட் ஆர் த வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் ட்ரைனிங் ஒர்க்கர்ஸ்? ஒர்க்கர் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணலாம்? ஆன் த ஜாப் ட்ரைனிங், அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அண்ட் வெஸ்டிபியூல் ஸ்கூல் ட்ரைனிங். ஆன் த ஜாப் ட்ரைனிங்னா வேலைக்கு எடுத்துட்டு வேலை கொடுத்து மெஷின்லேயே உட்காந்து ட்ரெயின் பண்ணுறது, வேலை நடக்கும்போதே ட்ரெயின் பண்ணுறது. அப்ரெண்டிஸ்ஷிப்னா என்னது? ஒரு மெஷினை விடாமல் யாராவது செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்து அவங்க மூலியமாக கற்றுக்கிறதுக்கு பேர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். வாட் இஸ் வெஸ்டிபியூல் ட்ரைனிங்? வெஸ்டிபியூல் ஸ்கூல். அப்படின்னா இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி நிறைய இப்போ ஃபாரின் எல்லா கண்ட்ரிலும் வச்சிருப்போம், ஒரு 30 கண்ட்ரியில் வச்சிருக்காங்கன்னா மொத்தமாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து இப்போ ஸ்கூல் மாதிரி வச்சு இந்த எல்லா இடத்தையும் எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரே இடத்துல ஒரு ஸ்கூல் மாதிரி வச்சு ட்ரெயின் பண்ணோம்னா அதுக்கு பேர் வெஸ்டிபியூல் ஸ்கூல் டைப் ட்ரைனிங். டிஃபைன் ஜாப் எவாலுவேஷன். ஜாப் எவாலுவேஷன் என்ன? நம்ம செய்யற வேலையை அளக்கிறது. டிட்டர்மைன்ஸ் ரிலேட்டிவ் வேல்யூ ஆஃப் த எவ்ரி ஜாப். ஒரு ஜாபுக்கு எவ்வளோ வேல்யூன்னு அளந்து சொன்னால் அதுக்கு பேர் ஜாப் எவாலுவேஷன். ஜாப் எவாலுவேஷன். ஓகேவா? அடுத்தது மெரிட் ரேட்டிங். அந்த வேலையை யார் செய்யறா, எந்த ஒர்க்கர் எவ்வளோ வேகமாக செய்யறாங்கன்னு அவருக்கு அளவு கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? மெரிட் ரேட்டிங். வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் வேஜ்? வேஜோட வேஜ்னா சம்பளம். நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கு என்னென்ன காம்பனன்ட் இருக்கு? பேசிக் வேஜ், டியர்னஸ் அலவன்ஸ், போனஸ், இன்சென்டிவ் அண்ட் ஓவர் டைம் பேமெண்ட் அண்ட் அதர் அலவன்சஸ் அண்ட் அவார்ட்ஸ். இதெல்லாம் நம்ம கொடுக்குற சம்பளத்தோட அளவுகள். ஓகேவா? காம்பனன்ட்ஸ். ஓகே. அடுத்தது வாட் ஆர் த வேரியஸ் வேஜ் பிளான்? என்னென்ன பிளான் இருக்கு? சம்பளம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் பிளான் சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிளான்? ஏஸ்லெஸ் 50% பிளான். அவர் என்ன சொல்றாரு? நம்ம வந்து இந்த மெரிட் ரேட்டிங்ல ஒரு வேலையை செய்யறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னா அவர் எவ்வளவு மிச்சம் பண்ணி செய்யறாரோ அந்த மிச்சம் பண்ற டைம்ல
இல்லை 1 மணி நேரத்துக்கு 4 பீஸ் செய்யலாம்னா 5 பீஸ் செஞ்சிருக்காருன்னா அந்த ஒரு ஜாபோட விலையில பாதி காசு அவர் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்ன அந்த இன்சென்டிவ் பிளானுக்கு பேர் என்னது? ஆஸ்லெஸ் 50% பிளான். ரோவன் பிளான் என்ன சொல்றாரு? அடுத்தது எமர்சன்ஸ் எஃபிஷியன்சி பிளான். ஓகேவா? இவர் வந்து 66% கொடுத்துடலான்றாரு. ரோவனும் கிட்டத்தட்ட 50% விட அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க செய்யற சேவ் பண்ணி கொடுக்கறதுல 50% விட அதிகமாக கொடுக்கலான்றாரு. இவர் 66% அவங்களுக்கு கொடுத்துடலாம்னு சொல்றாரு. அடுத்து வாட் ஆர் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்? என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்கு? லைன் ஆர்கனைசேஷன், ஸ்டாஃப் ஆர்கனைசேஷன், டைலர்ஸ் பியூர் ஃபங்க்ஷனல் ஆர்கனைசேஷன். இது 3 தான். அப்புறம் இது கலந்து எழுதுனா மிச்சம் 2 வந்துடும். Now unit 5, what are the types of capital? Fixed capital, working capital. ஓகேவா? ஃபிக்ஸட்னா கம்பெனி ஆரம்பிக்கும் போது மட்டும் அவர் சில பேர் ஃபிக்ஸட் கேபிட்டல், டே டு டே லைஃப்க்கு ரன் பண்றது ஒர்க்கிங் கேபிட்டல். கம்பெனி மெஷினோட விலை, லேண்டு, பில்டிங்கு இதெல்லாம் ஃபிக்ஸட் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் ஒர்க்கருக்கு கொடுக்க சம்பளம், ரா மெட்டீரியல் அப்பப்போ வாங்குறோம், அதுக்கெல்லாம் கொடுக்குற செலவுக்கு பெரிய எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறது, இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். டிஃபைன் ஷேர்ஸ். ஷேர்னா என்ன? மொத்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டியை ஈக்குவல் காம்பனண்ட்டாக பிரித்து அதை என்ன பண்ண போகிறோம்? வெளியில் இருக்கிற பப்ளிக் கிட்ட வாங்க போகிறோம். அதுக்கு பேர் ஷேர். இட் இஸ் ஓன்ட் கேபிட்டல் ஆஃப் கம்பெனிஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் பார்ட்ஸ். அதுக்கு பேர் ஷேர்ஸ். நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷேர். கன்வெர்டிபிள் ஷேர், ஈக்விட்டி ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், நிறைய இருக்குது. ஒரு 3 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டிபென்ச்சர்ஸ். டிபென்ச்சர்னா கடன் பத்திரம். ஓகேவா? கடன் பத்திரம்னா என்னது? கம்பெனி வந்து பத்திரம், நீ வந்து 1 லட்ச ரூபாய் கொடுத்தா 1 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டு உனக்கு பாண்டு மாதிரி உனக்கு கொடுத்துருப்பான். அதுக்கு பேர் கடன் பத்திரம். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் டிபென்ச்சர்ஸ். தேஸ் ஆர் கிரெடிட்டர்ஷிப் செக்யூரிட்டிஸ். காசு கொடுத்தவங்களுக்கு ஒரு பாண்டு கொடுத்துருவோம். ஓகேவா? அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்லாம் கிடையாது. ஷேர்ல இருக்கிறவங்களுக்கு ஓட்டிங் ரைட் உண்டு. ஓகேவா? நேம் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ். ரெஜிஸ்டர்ட் டிபென்ச்சர்ஸ், பியரர் டிபென்ச்சர், செக்யூர் டிபென்ச்சர், ரிடீமபிள் டிபென்ச்சர். ரெஜிஸ்டர்னா ஒரு பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. பியரர்னா அந்த அட்டையை, அந்த பாண்டை யார் எடுத்துன்னு போறோம் அவங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. செக்யூர்னா என்ன இருக்கும்? கம்பெனி லாஸ் ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ரெடீமபிள்னா அவர் ஒரு இதுல இருந்து எப்போ வேணா வெளியே வந்துடலாம். எப்போ வேணா அவர் பிடிக்கிறனா வச்சுக்கலாம், பிடிக்கலன்னா அவர் எப்போ வேணா விலகிக்கலாம். விலக முடிஞ்சா ரெடீமபிள் டிபென்ச்சர்ஸ். வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்டரி காஸ்ட்? டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஓவர்ஹெட் காஸ்ட். டைரக்ட் மெட்டீரியல்னா ரா மெட்டீரியல் வாங்குறது. டைரக்ட் லேபர்னா வேலை மெஷின்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கொடுக்குற சம்பளம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா அங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற சம்பளம். ஓகேவா? ஓவர்ஹெட் காஸ்ட். ஓவர்ஹெட்னா மொத்தம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், சேல்ஸ் பர்சன்ஸ் அவங்களுக்குலாம் கொடுக்குற சம்பளம். டிஃபைன் டெப்ரிசியேஷன். ஓகேவா? The reduction in value of the product or machine, the reduction in value and efficiency of the asset or machine, அதுக்கு பேரு டெப்ரிசியேஷன். ஏன் அது நடக்குது? wear and tear, டைம், இதனால டெப்ரிசியேஷன் நடக்குது. What are the methods of depreciation? எப்படி அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம்? ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், சிங்கிங் ஃபண்ட் மெத்தட், டிமினிஷிங் வேல்யூ மெத்தட். ஓகேவா? டிஃபைன் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இஓக்யூனா நம்ம வந்து இப்போ ஒரு பொருள் வாங்க போகிறோம், ரா மெட்டீரியல் வாங்க போகிறோம், அது வந்து ஃபாரின்லேருந்து வாங்குறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு கண்ட்ரி, ஃபாரினாக இருக்கலாம், இல்லை பாம்பேயாக இருக்கலாம், இல்லை வெளியூராக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கக்கூடாது, மொத்தமாக நிறைய வாங்கினாலும் நம்ம அதுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்கு காசு செலவு பண்ணணும், முதல் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். இப்போ எவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம்? ஒரு டைம் ஆர்டர் பண்ணும்போது எவ்வளோ குவான்டிட்டி வாங்கலாம், எத்தனை ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், இதை கண்டுபிடிக்கிறது தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஒரு டைம் ஆர்டர் பண்ணும்போது எத்தனை குவான்டிட்டி வாங்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. வாட் இஸ் லீட் டைம்? நம்ம ஆர்டர் போட்ட அன்னையிலிருந்து அந்த ஆர்டர் போய் நமக்கு பொருள் வந்து சேர்ற வரைக்கும் இருக்கிற டைமுக்கு பேர் லீடு டைம். அந்த இடத்துல யூஸ் பண்ற காம்போனன்ட்டுக்கு பேர் லீடு டைம் டிமாண்ட். லீடு டைம் டிமாண்ட். சப்போஸ் நம்ம கியர் வாங்க போறோம், இந்த கியரை ஜப்பான்லேருந்து வாங்க போறோம்னா, கியர் நான் இன்னைக்கு ஆர்டர் போட்டேன், எனக்கு வந்து சேர்றதுக்கு 45 நாள் ஆகுதுன்னா 45 நாள்ன்றது லீடு டைம். இந்த 45 நாள் நான் இண்டஸ்ட்ரியை சும்மா வைக்க முடியாது. அப்பயே நான் வந்து கியர் உடைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு ஒரு 10 கியர் செலவாயிருக்குன்னா இந்த 10 கியர் என்னது? லீட் டைம் டிமாண்ட். வாட் இஸ் சேஃப்டி ஸ்டாக்? நம்ம எப்பயுமே ஒரு லிமிட்டுக்கு கீழே ஸ்டாஃப் நம்ம சேஃப்டிக்காக வச்சிருப்போம். ஏன்னா அத்தியாவசியமான இது அபரீதமான சூழல் ஏதாவது நடக்கலாம், அபரீதமான விளைவுகள், நேச்சுரல் கலாமிட்டிஸ் இருக்கு, இல்லை ஸ்ட்ரைக் நடக்கலாம், இல்லை பொருள் வர முடியாமல் போயிடலாம், ஏதேதோ காரணங்களால வர முடியாது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? இருக்கிறத வச்சு ரன் பண்ணணும். அதுக்காக நம்ம மினிமமாக ஒரு ஸ்டாக் எப்பவுமே சேஃப்டியில் வச்சிருப்போம். அதுக்கு பேர் சேஃப்டி ஸ்டாக். அதுக்கு என்ன ஃபார்முலா? மேக்ஸிமம் லீட் டைம் மைனஸ் நார்மல் லீட் டைம் இன்ட்டு கன்சப்ஷன் ரேட். மேக்ஸிமம் லீட் டைம் மைனஸ் நார்மல் லீட் டைம் இன்ட்டு கன்சப்ஷன் ரேட். டிஃபைன் ROL, ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல்னா என்ன? நம்ம எந்த பாயிண்ட் வந்த உடனே ஆர்டர் பண்றோமோ அதுக்கு பேர் ரீஆர்டர் லெவல். அது என்ன இருக்கு ஃபார்முலாவில்?
சேஃப்டி ஸ்டாக் plus lead time into consumption rate. Lead time into consumption rate. இதை கூட்டினோம்னா we'll get the reorder level. இந்த பாயிண்ட்ல நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்றோமோ அந்த பாயிண்ட்டுக்கு பேரு reorder level. What is mean by prime cost? Prime costனா என்ன? Prime costனா என்ன? Direct material cost, direct labor cost, direct expenses. இது மூணுத்தையும் கூட்டினா அதுக்கு பேரு prime cost. What is ABC analysis? ஓகேவா? ABC analysisக்கு என்ன பேர் இருக்கு? ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் சொல்லலாம். இல்லை கம்பெனியில் நம்ம யூஸ் பண்ணுற இந்த எல்லா இன்வென்ட்ரியும் ஸ்பேர்ஸாக இருக்கலாம், இது எல்லா ஸ்பேர்ஸையும் என்ன பிரிக்கிறோம்? ஏ ஐட்டம், பி ஐட்டம், சி ஐட்டம்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டத்தை ஏன்னு வச்சுக்கிறோம், காசு ரொம்ப கம்மியாக இருக்கிறத சி ஐட்டம்னு வச்சுக்கிறோம், இன்பிட்வீனில் இருக்கிறத பி ஐட்டம்னு வச்சு கிளாஸிஃபை பண்ணுறோம். இதுக்கு பேர் ஏபிசி அனாலிசிஸ்.